நிறைவான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. ஆண்டவருடைய பரிசுத்தமான பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம். அனைவரும் எழுந்து நின்று இந்த நல்ல தெய்வத்தை புனிதர்கள் எப்பொழுதுமே போற்றி புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள். இதோ அவர் எல்லோருக்குமே அன்பு நேசராக இருக்கிறார். எபினேசராக, எல்ரோயி என்று அழைக்கப்படுகிற காண்கிற தெய்வமாக, யெகோவா ரஃபா என்று அழைக்கப்படுகிற சுகமளிக்கிற தெய்வமாக, எல்லா விதத்திலும் இறைவன் ஆள் பார்த்து செயல்படாதவராக இருக்கிறார். கூப்பிடுகிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும், அவர் கிறிஸ்தவர் அல்லாதவர் யாராக இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு செவி சாய்க்கிறார். இதோ இந்த ஆசீர்வாதமான வேலையை இன்னும் நாங்கள் நிறைவாக்கும்படியாக இந்த பாடலை பாடி துதிப்போம். அன்பு நேசரேவும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரேவும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பு நேசரேவும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பர் இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பு நேசரேவும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. கைகளை மேலே உயர்த்தி ஆராதனை 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 ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
Praise the Lord. Hallelujah. அப்படி அமர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் ஆண்டவரை துதித்து போற்றி இருக்கிறோம். இப்போ எல்லாரும் நற்கருணை ஆண்டவரை பார்த்து கரங்களை கும்பிட்டு நான் சொல்லுகிற ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோமா? அன்பார்ந்த ஆண்டவரே, நற்கருணை நாதரே, எங்களை உயிருள்ள கற்களாக ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீரே. இயேசு கிறிஸ்து வழியாக நாங்கள் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாக இருக்க வேண்டும் என்று புனித பவுலடியார் வழியாக எங்களுக்கு பணித்தீரே. தூய குருக்களின் கூட்டமாக இருக்க ஆசைப்படுகிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது நிறைவாய் ஆசீர்வதியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் என்ன வார்த்தையை சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 2:5 பவுலடியாரும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாரு. பேதுரு அடிகளார் சொல்றாரு, நீங்கள் எப்படி இருக்கணுமா? நீங்கள் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. பார்த்தீங்களா? அதுக்குத்தான் இன்னைக்கு சொல்லப்படுகிற நற்செய்தியினுடைய ஆழத்தில் நம்ம புனிதருடைய பின்னணியில் பார்த்தது எப்படின்னா, நம்ம திருச்சட்டம் சார்ந்த செயல்களை மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. திருச்சட்டம்னா என்ன? பைபிள் சொல்லுது செய்கிறேன், நம்மளுடைய திருச்சபை சொல்லுது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வெறும் சட்டத்திற்காக மட்டும் நீங்கள் செயல்படாதீங்க. அதை கடந்து கொஞ்சம் மேலே வாங்க. பாருங்க, ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் என்ன சொல்லுது பாருங்க. ரோமையர் 3:20 என்ன சொல்லுது பாருங்க. திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் எவரும் கடவுள் முன்னிலையில் ஏற்புடையவர் ஆவதில்லை. பார்த்தீங்களா? அதனால தான் ஆண்டவர் ஏற்புடையவர்களாக ஆவதற்குரிய வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. ஆண்டவர் இந்த இடத்துல நமக்குரிய அந்த வழிகளை சொல்லி கொடுக்கிறாரு. நீங்கள் கலாத்தியர் 5:4 சொல்லுது பாருங்க. திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக முயலும் நீங்கள் கிறிஸ்துவுடன் உறவற்று போய்விட்டீர்கள், அருளை இழந்து விட்டீர்கள். பவுலடியார் எவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்றாரு பார்த்தீங்களா? திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக முயலும் நீங்கள். அதாவது நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவேன், கோயிலுக்கு போய் ஒரு நாளைக்கு ஒரு பூசை பார்த்து நன்மை வாங்கிடணும், நான் போயிட்டு நற்கருணையை பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் செய்து கொண்டு இருக்கிறோம். தவறு என்று பவுலடியார் சொல்லலை, ஆனால் அது உன்னை நிறைவுக்கு கொண்டு செல்லாது. இதன் செயல்கள் வழியாக இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக முயலும் நீங்கள் கிறிஸ்துவுடன் உறவற்று போய்விட்டீர்கள். ஏன்னா கிறிஸ்து அன்பாலே செயல்பட்டாரு, அருளை இழந்து விட்டீர்கள். அதனால உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. அதனால தான் நிறைய பேர் ஆலயத்திற்கு வந்துட்டு வெறுமையாக நிற்கிறாங்க. ஏன் வெறுமை? அவர்கள் சட்டத்திற்காக செய்தார்கள். சட்டம் சொல்லுது போய் தொலையணும், போயிடுவோம், முடிச்சு விட்டுருவோம். பாருங்க, அப்படி இல்லை. ஆண்டவர் கடவுள் நம்மளை எப்படி கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு? கடவுள் அன்பினாலே செயல்பட. ஆகவே தான் பவுலடியார் நீங்கள் கலாத்தியர் 5:13 என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த உரிமை வாழ்வு ஊனியல்பின் செயல்களுக்கு வாய்ப்பாக இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். ஏதோ உடம்புக்காக போகிறேன், உடம்புக்காக வரேன், ஏதோ வீட்டுக்குள்ளே உட்காந்தா போர் அடிக்குது, கோயிலுக்கு போயிட்டு வரேன், கோயிலுக்கு போகலன்னா ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக போயிடுது. அந்த மனசு கஷ்டத்துக்கு தான் நம்ம போயிட்டு வரோம். உண்மையான அந்த அடையாளம், அன்பின் அடையாளம் அவர் சொல்கிறார் பாருங்க. இதெல்லாம் ஊனியல்பின் செயல்களுக்கு வாய்ப்பாக இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். எப்படி இருக்கணுமா? ஒருவருக்கொருவர் அன்பின் அடிமைகளாயிருங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. இந்த ஒரே கட்டளையில் திருச்சட்டம் முழுவதும் நிறைவு பெறுகிறது. ஆலயத்திற்கு வரோம், எல்லாம் பண்றோம், ஆனா அந்த அன்பு வெளிப்படலை. அப்போ அன்பு வெளிப்படாத இடத்துல எல்லாம் கடவுளுடைய வல்லமை கிடைக்காது. அவர்கள் எல்லாமே சட்டத்திற்காக செயல்படுகிறவர்கள். பூசை வச்சிரு சாமி, அவ்வளோதான், நாங்கள் பூசை பார்ப்போம், அவ்வளோதான்.
ஆண்டவர் இதில் உங்களுக்கு அருளை கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அருளை இழந்து நிற்கிற ஒரு மனநிலையோடு இருப்பீர்கள். அதனால தான் ஆண்டவர் அந்த வழியை, அந்த தீமையிலிருந்து உங்களை தப்பித்து கொள்ளுகிற வழியை இன்று நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறாரு. இனிமேல் நீங்கள் எதை செய்தாலும் அன்போடு செய்யும்படியாக ஆவியானவர் எனக்கு ஆற்றல் கொடுங்க என்று நம்ம மன்றாட போகிறோம். உம்மை பற்றி கொள்ள வேண்டும் இயேசுவே. நான் நிறைய நன்மையை செய்கிறேன், ஆனால் எல்லாம் வெறுப்பாக செய்கிறேன். பிச்சைக்காரர் வந்துட்டாரு, ஏதாவது 2 எடுத்து போடு, ஒரு வெறுப்பு செய்கிறோம், பட் அது உணர்வு இல்லை. ஒரு பிச்சைக்காரருக்கு நீங்கள் ஒரு காசு எடுத்து கொடுக்குறீங்க, என்ன சொல்லி கொடுக்குறோம்? தூக்கி போட்டு போகிறோம். நல்லா இருங்க சார், நல்லா இருங்க தம்பி, நல்லா இருங்க ஐயா, பாருங்க ஒரு வார்த்தை. அப்போ உணர்வோட கூடிய ஒரு இது கடவுளுக்கு வரோம். ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தீங்களே, நன்றி தகப்பனே சொல்லிட்டு போகிறோமா? அப்படியே முடிச்சோடனே நம்ம ஓடுறோம். உள்ளே வரும்போது கடவுளை கூட உயர்த்தி பார்க்க முடியாத புகழாத ஒரு வாய். நம்ம கோயிலில் வந்து உட்கார்ந்துட்டு முழுசு நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போயிடுறோமே, இதெல்லாம் வெறுமையான ஒரு வழிபாடு இல்லையா? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. கேப்பமா, உம்மை பற்றி கொள்ள வேண்டும் இயேசுவே, எனக்கு பலன் தாங்கப்பா. உம்மை பற்றி கொள்ள வேண்டும் இயேசுவே, உம்மை தொடர்ந்திட வேண்டும் இயேசுவே, உம்மை பற்றி கொள்ள வேண்டும் இயேசுவே, உம்மை தொடர்ந்திட வேண்டும் இயேசுவே. கலாத்தியர் 5:18 சொல்லுது, நீங்கள் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டால் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். அதான் அன்பின் ஆவி. அவர் அன்பால வழி நடத்துவார், ஆசையால வழி நடத்துவார், ஆண்டவருடைய மகிமைக்காக வழி நடத்துவார். புனித சவேரியார் அப்படிதான் ஓடினார். அதனாலதான் கடவுள் உயர்த்தினார். ஆபேலின் காணிக்கையை கடவுள் எடுத்துக்கிட்டாரு. ஏன்? அவன் அன்பால கொடுத்தான், காயின் கட்டாயத்துல கொடுத்தான். நீங்களும் எதை செய்தால் ஆண்டவரை இனிமேல் மீது இருக்கிற அன்பினால செய்ய ஆற்றல் தாரும். அன்றாடுவோம். ஐயா, என் மகளுக்கு உயிர் பிச்சை தாரும். ஐயா, என் மகளுக்கு உயிர் பிச்சை தாரும் என்று உம்மை பின்தொடர்ந்த பெண்மணியை போல நானும், என்று உம்மை பின்தொடர்ந்த பெண்மணியை போல நானும் உம்மை பற்றி கொள்ள வேண்டும் இயேசுவே, உம்மை தொடர்ந்திட வேண்டும் இயேசுவே, உம்மை பற்றி கொள்ள வேண்டும் இயேசுவே, உம்மை தொடர்ந்திட வேண்டும் இயேசுவே. ஆம் ஆண்டவரே, நாங்கள் உண்மையே தொடர்ந்திட, அன்பால் தொடர்ந்திட, நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை பிறரோடு பகிர்ந்து வாழுகிற சாட்சிய வாழ்வு வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ராபீனி செல்லும் இடம் நானும் கூட வருவேன். ராபீனி செல்லும் இடம் நானும் கூட வருவேன் என்று குணம் அடைந்திட்ட குருடனை போல நானும், என்று குணம் அடைந்திட்ட குருடனை போல நானும் உம்மை பற்றி கொள்ள வேண்டும் இயேசுவே, உம்மை தொடர்ந்திட வேண்டும் இயேசுவே, உம்மை பற்றி கொள்ள வேண்டும் இயேசுவே, உம்மை தொடர்ந்திட 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 வேண்டும் இயேசுவே, உம்மை பற்றி கொள்ள வேண்டும் இயேசுவே, உம்மை தொடர்ந்திட வேண்டும் இயேசுவே. அப்படியே கண்களை மூடுவோமா, கரங்களை மார்பிலை வைப்போமா? எல்லாரும் கண்களை மூடி
கரங்களை மார்பிலை வைத்து, ஆண்டவரே ரட்சிப்பின் பாதையில நான் நடக்கணும்ப்பா. அன்னை மரியாள் நடந்ததுனால தானே அவங்க வெற்றி அடைந்தாங்க. சவேரியார் நடந்ததுனால தானே வெற்றி அடைந்தார். நம்முடைய திருத்தூதர்கள் பவுலடியார், பேதுரு, இப்படி எல்லா திருத்தூதர்கள், நம்முடைய மூதாதையர்கள் நடந்தாங்க தகப்பனே. ஆண்டவரே எல்லாத்துக்கும் வெற்றி கொடுத்துட்டீங்க, நானும் வெற்றி அடையணும் அப்பா, என் குடும்பம் வெற்றி அடையணும் ஆண்டவரே. ஆண்டவர் பவுலடியார் வழியாக சொல்றாரு பாருங்க, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள். எச்சரிக்கை. ஆண்டவரே, நான் பல நேரம் என் அயலாரை, என் வீட்டில் இருக்கிற கணவரை, மனைவியை, பிள்ளைகளை எல்லாம் நாசமா போச்சு என்று சொல்லி நான் வார்த்தைகளை எல்லாம் போட்டிருக்கிறேன் அப்பா. கடித்து நான் விழுங்குகிற ஒரு பிசாசினுடைய மனநிலையோடு போயிருக்கேன், விலங்கின் மனநிலை அப்பா. அடுத்தவர் எனக்கு உதவி செய்யறாங்க, என்னுடைய உறவு என்று தெரிந்திருந்தும் கூட அவமானப்படுத்தினேன் அப்பா. இதோ என்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கிற என்னுடைய உறவு, அந்த உறவு இல்லைன்னாக்க எனக்கு கனெக்ஷன் கிடையாது. இதோ அந்த தாய் இல்லைன்னா அவருடைய மகனையோ மகளையோ, அந்த தகப்பன் இல்லைன்னா அவருடைய மகனையோ மகளையோ நான் பெற்றிருக்க முடியாது. இதோ அப்படியாக அந்த உறவுகள் இல்லைன்னா இன்னைக்கு என் குடும்பம் வனாந்தரத்துல நிற்குமே. இதையெல்லாம் நான் மறந்துட்டு இல்லை, பேசிட்டே இருக்கிறேன். உறவுகளை கெடுக்க முயற்சித்தேனே. இந்த புனிதர் ஓடி 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 எல்லாரும் காப்பாற்றப்படணும்னு முகம் தெரியாத மனிதரிடத்துலலாம் வந்து பேசினாரப்பா. அவர் எந்த பக்கம் வந்தாருன்னு யாருக்கு தெரியும்? இதோ நமக்கு தெரியும் அவர் இந்த ஊர்ல வந்தாருன்னு. ஆனா எந்த மனிதர்களிடத்திலே போனார்? எங்கள் இந்தியாவுக்கு வந்த தோமையாரை நினைத்து பார்க்கிறோம். இதோ அவர் யார் என்று கூட தெரியாது, மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாது. வந்தாரேப்பா, அவர் சாப்பிட, குடிக்க தண்ணீர், எடுக்க இருப்பிடம், எதையும் கவலைப்படலையே. ஒரு பாறைக்குள்ள ஒளிஞ்சு வாழ்ந்து இந்த மனிதர்கள் எங்களுக்கு நன்மை செய்தார்களே தகப்பனே. நாங்கள் இவர் யாருன்னு தெரிந்திருந்தும் நாங்கள் அவமானப்படுத்துறோம். என் சக சகோதரன் அடுத்திருப்பவன் என்று தெரிந்திருந்தும் நாங்கள் அவமானப்படுத்துறோம் அப்பா. கடித்து விழுங்குறோம் தகப்பனே. அவமானத்தின் சொற்களை அவங்க மேல வைக்கிறோம் தகப்பனே. அவங்க அழியணும்னு நான் எதிர்பார்க்கிறேனே. இதோ இந்த நிலைகள் மாறணும் அப்பா. என்னுடைய வாழ்க்கை பயணம் ஒரு ரட்சிப்பின் பயணமாய் மாறட்டும் தகப்பனே. என்னுடைய இதயத்தில் இருக்கிற அந்த கடினமான எண்ணங்கள் மாறட்டும். என் பிள்ளைகளையே நான் அவமானப்படுத்துறேன் அப்பா. இதோ என் வீட்டில் இருக்கிற என் தாயை, தந்தையை அவமானப்படுத்துறேன் அப்பா. இதோ எனக்கு உதவி செய்கிற குருக்கள், கன்னியர்களை அவமானப்படுத்துறேனே தகப்பனே. ஊழியக்காரர்களை அவமானப்படுத்துறேனே தகப்பனே. இந்த எண்ணங்கள் எல்லாம் மாறட்டும் தகப்பனே. உடைய பரிசுத்த இரக்கத்திலே எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. உடைய ஆசீர்வாதம் உலகத்திலே அல்ல, பொருட்களிலே அல்ல, ஆத்மாவிலே நான் வெற்றியடைய எனக்கு உதவி செய்யட்டும். இன்று இந்த இடத்திற்கு வந்திருக்கிற எங்கள் அனைவர் மீதும் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க மன்றாடுகிறோம் தகப்பனே. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்க எங்களை கொடுக்கும்படியா மன்றாடுறேன். எல்லோரும் எழுந்து நிற்போமா. ஆண்டவரே, என்னை மட்டும் இல்லப்பா, இங்க இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. பிள்ளைகளே, இங்க வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. என்னை விட எத்தனையோ பேர் கஷ்டத்துல வந்திருக்கிறாங்க. நான் கஷ்டம் என்று நினைக்கிற கஷ்டத்தை விட சொல்ல முடியாத பாரத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் இங்க இருக்கிறாங்க. உடல் வேதனையில வந்திருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. நோயினாலே துன்பப்பட்டு வந்திருக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. கேன்சர் வியாதி, சாவை நோக்கி கடந்து சென்று கொண்டு இருக்கிற பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. கஷ்டம் எப்படி வெளியேறுவது தெரியாத, வழி தெரியாத, செத்து விடலாமா என்கிற சிந்தனையோடு பிள்ளைகள் இங்க வந்திருக்கிறாங்க. திருமணம் ஆகவில்லையே என்ற வேதனையோடு பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. தடைகள், திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லை, என் கர்ப்பம் தரிக்க முடியாத ஒரு வேதனை, பலருடைய இழிவான சொற்களுக்கு நான் கட்டுப்பட்டு கிடக்கிறேன் என்று வேதனையோடு வந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிள்ளைகளை உங்களை ஓரமா வச்சுட்டு மற்றவங்களுக்காக ஜெபிங்களேன். ஆண்டவர் உன்னுடைய வேதனையை பார்க்க போகிறார், உன்னுடைய கஷ்டத்தை மாற்ற போகிறார். இங்க இருக்கிற மற்றவர்களுக்காக நீ ஜெபி. ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று கரம் தட்டி எல்லாரும் ஆண்டவரை துதித்து பாடுவோம். ஆசீர்வதியும் என்னை, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை, ஆசீர்வதியும். அப்பா பிதாவே ஆசீர்வதியும், அன்புள்ள பிதாவே ஆசீர்வதியும், நித்திய பிதாவே ஆசீர்வதியும், சத்திய பிதாவே ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை, ஆசீர்வதியும்,
ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவே ஆசீர்வதியும், மீட்பளிக்கும் தெய்வமே ஆசீர்வதியும், இம்மானுவேலே ஆசீர்வதியும், எம்மோடு இருப்பவரே ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். இரக்கமுள்ள தெய்வமே ஆசீர்வதியும், மன்னிக்கின்ற தெய்வமே ஆசீர்வதியும், சுகமாக்கும் தெய்வமே ஆசீர்வதியும், வெற்றி தரும் தெய்வமே ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், கண்களை மூடி ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கண்களை மூடி மற்றவர்களுக்காக ஜெபிங்களே பாவம். திருமுழுக்கினுடைய ஆற்றலை பயன்படுத்துங்க. ஆண்டவர் உனக்கு குருத்துவ அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். மற்றவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இங்கே இப்படிப்பட்ட காரியத்திலே கஷ்டப்பட்டு வந்திருக்கிற பிள்ளைகள் விடுதலை பெறட்டும் என்று நீ இயேசுவின் பெயராலே சொல்லு. அவர்கள் விடுதலை பெற்றுக் கொள்வார்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜெபி. கொடுக்க மனசில்லாதவனிடமிருந்து இருப்பதும் எடுக்கப்படும். நீ கொடுக்க மனசில்லாம நிற்க கூடாது. இயேசுவின் பெயரால தூய ஆவி உன்னை தூண்டும்படியாக யார் யாருக்காக ஜெபிக்க ஆண்டவர் உன்னை அழைக்கிறாரோ அவர்களுக்காக விடுதலை கொடுத்து ஜெபி. ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. பரிசுத்த வல்லமை ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய ஜெபத்தை நீ கேட்பதற்காக நன்றி. இதோ பிள்ளைகள் உமது நாமத்திலே கொடுக்கிற பிள்ளைகளாக மாறுகிறார்கள். கொடுக்கிற பிள்ளைகள் அனைவருக்கும் கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களேப்பா. இதோ கொடுக்க முடியாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று சொன்னீங்களே. இதோ இந்த இடத்துல கொடுத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிற பிள்ளைகளுடைய இதயங்களை உடைத்து நீர் உருமாற்றுவீராக. பிறருக்காக ஜெபிக்க மனமில்லாத நிலையில் இருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது மனமாற்றட்டும் அடைவார்களாக. மனமாறட்டும் ஆண்டவரே. இதோ இந்த பிள்ளைகளுக்கு இதை கொடுக்க தகப்பனே என்று கேட்கிற ஒரு பெருந்தன்மையான உள்ளம் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவினுடைய பரிசுத்த கிருபை இதோ இந்த இடத்திலே ஜெபத்தின் ஆவியாய் பிள்ளைகளை நிரப்புவதற்காய் நன்றி. ஜெப வல்லமையாய் பிள்ளைகளை நிரப்புவதற்காய் நன்றி. இயேசுவினுடைய விடுதலையின் சாட்சியாக இதோ பிள்ளைகளை நிரப்புவதற்காய் நன்றி. தெய்வமே, இதோ இந்த இடம் பிறருக்காக ஜெபிக்கிற, பிறருக்காக நன்மைகளை கொடுக்கிற இடமாக மாறியிருந்ததப்பா. அநேக பிள்ளைகள் பிறருக்காக ஜெபித்தார்கள், பிறருக்காக விடுதலையை கொடுத்தார்கள். அவர்களுடைய ஜெபத்தினாலே இது அநேகர் இங்கு விடுதலையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அன்பின் சாட்சியாக, விடுதலையின் சாட்சியாக மாறியிருக்கிறார்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபித்த பிள்ளைகள் அநேகருக்காக, மற்றவருக்காக ஜெபித்த பிள்ளைகளினுடைய ஜெபங்களையும் நீர் கேட்டு அருளியமைக்காக நன்றி கூறி உம்மை துதித்து ஆராதிக்கிறோம். இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக. ஆமென் ஆமென். கலந்தாட்பணியிடுவோம். மாண்பேர் கீதம். மாண்புயருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக.
அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.